எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நம்ம டெய்லி வந்து நாராயணம் இப்போ பார்த்துட்டு வரோம். நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ஒரு நிகழ்வு இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லலான்னு. என்னென்னா, எங்கள் நெய்பர் ஒருத்தவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யுஎஸ் போயிருந்தாங்க. அவங்க பையன் பொண்ணெல்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே போனப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அங்கே வந்து நிறைய வந்து இந்தியாவை விட ஃபாரின்லலாம் இருந்ததுன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பென்ஸும் ஆகும். மெடிக்கலுக்கெல்லாம் ரொம்பவே இது பண்ணணும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அங்கே வச்சு பார்த்துட்டு, அப்புறம் அவங்களோட நேட்டிவ் ஆக்சுவலி இங்கே தான் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. ரிட்டர்ன் வந்தப்புறம் அவங்க பாவம் பொண்ணும் பையனும் அங்கே ஊரில் இருக்கிறதுனால இங்கே ஒரு நல்ல ஹோமில் சேர்த்துருந்தாங்க. கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டு, சோடியம் வேறு குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் இதாகிடுதாங்க, முடியாமல் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு பையன் 2 பேரும் இங்கே வந்தாங்க. அவங்க பொண்ணு வந்தாங்க. வந்து அவங்கள பார்த்துட்டு வீட்டிலையே வச்சு பார்த்துட்டு ஒரு அட்டெண்டர் கூட வச்சுருந்தாங்க. திரும்பியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அந்த மாமி வந்து வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் வெரி டெடிகேஷன். அவ்வளோ ஒரு நீட்டு, அவ்வளோ ஒரு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூட அவங்க மாதிரி ஆர்கனைஸாக யாருமே வர முடியாது. பக்கத்தில் நம்ம ஏதோ ஒரு தீப்பெட்டியாவது கேட்போம். அவங்க இது ஒரு நூல் ஒரு த்ரெட்டு கூட கேட்கலன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணாங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அவங்கள. அப்புறம் அவங்க இந்த மாதிரி ஆனப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அட்டெண்டர் அவங்க ஒரு பொண்ணு, அவங்கள பார்த்துக்கிற பொண்ணு. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணோட பாசிட்டிவிட்டி, அந்த பொண்ணோட டெடிகேஷன், ஒரு பணம் கொடுக்குறாங்க, நம்ம சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தவங்ககிட்டக்கு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த பொண்ணு. அவங்க பொண்ணு மாதிரி அப்படி அவங்கள நான் கவனிச்சுக்கிறதும், அவங்கள வந்து நல்ல அவங்க அந்த பொண்ணு கவனித்ததில் அவங்க வந்து எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்காங்கன்னா அவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்காங்க. அவங்களே இப்போது வீல் சேரில் அந்த பொண்ணு சொல்கிறா, இவங்கள வீல் சேர்லேருந்து இறக்கி அவங்களா கான்ஃபிடெண்ட்டாக நடக்க பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்களா கான்ஃபிடெண்ட்டாக நடந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து நான் என்னோட பேசிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிட்டு வந்தோம். பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து பர்மனெண்ட்டாகவே அந்த பொண்ணை வந்து அவங்களுக்கு அட்டெண்டராக வச்சுட்டாங்க அவங்க பையன். ஏன்னா அவள் அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு. தங்கநிலா, நீ தப்பாக நினச்சிக்காத, அவள் பேர் தங்கநிலா. நிஜமாகவே அவள் தங்கநிலா தான். அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவிட்டி, ரொம்ப டெடிகேஷன், அவ்வளோ ஆசையாக அப்படி பண்ணுறா. இந்த மாதிரி ஒரு அட்டெண்டர் கிடைச்சா எப்படி உடம்பு முடியாதவங்களும் நல்லா ஆகிடுவாங்கங்கிறது எனக்கு இது. எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்கட்டும். யார் உடம்பு எல்லாரும் முடியாமல் போகட்டும்னு சொல்லலை. எல்லாரும் முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல பொண்கள், நல்லா பார்த்துக்கிற அட்டெண்டர்ஸ் கிடைக்கட்டும். இந்த கதையை பார்த்துக்கிறவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறதுங்கிறது வேற. அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அவள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இங்கே வேலையும் பார்த்துட்டு, சின்ன குழந்தை தான் இருக்குது அவளுக்கு, அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கா. அப்படி ஒரு நல்ல பொண்ணு. அவளை பற்றி சொல்லணும்னு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த மாமியும் அப்படி தான். அவங்களோட முயற்சியும் ஒரு விஷயம், பேஷண்ட்டோட தன்னம்பிக்கை, பேஷண்ட்டுக்கு வந்து நல்லா எந்த பேஷண்ட்டுமே யார் உடம்பு சரியாமல் போனாலுமே நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அவங்க மனசுலேயும் இருக்கணும். அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.